கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May month's promise verse is taken from Deuteronomy 28 verse 8. The Lord will send a blessing on your barns and on everything you put your hand to. உபாகமம் 28 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். Have you ever worked hard and still felt like nothing is fruitful? Do you feel like your efforts are not producing results? ஒருவேளை நீங்கள் கடினமாக உழைத்தும் பலனில்லை என்று உணர்ந்தது உண்டா? உங்கள் முயற்சிகள் பலன் அளிக்காதது போல தோன்றுகிறதா? இந்த நாளிலே தேவன் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே மே 1 உலகம் எங்கிலும் உழைப்பாளிகளின் தினம் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு லேபர்ஸ் டே என்று. இன்னைக்கு உங்களுடைய உழைப்புகளில் நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதம் காணப்படுகிறதா? உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற வேலைகளில், உங்களுடைய பிசினஸ் காரியங்களில், உங்களுடைய குடும்பத்துல நீங்க செய்கிற வேலைகளில், அல்லது உங்களுடைய மினிஸ்ட்ரி லைஃப்ல நீங்க ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல அறுவடையை உங்களால காண முடியுதா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ குறைகள் காணப்பட்டுச்சுன்னா, நீங்க பார்க்கிற காரியங்களிலோ, நீங்கள் செய்கிற வேலைகளில ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை, ஒரு பற்றாக்குறையான ஒரு நிலைமை இருந்திருந்தா, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லி. நிச்சயமாகவே இந்த மாதத்துல நீங்க என்னென்ன காரியங்களில உங்க கைகளால நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் பூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஒரு மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் வாக்கு பண்ணுகிறவர், அவர் உண்மை உள்ள தேவன். நீங்கள் இதை விசுவாசித்து இந்த வாக்குத்தத்த வசனத்தை, இது எனக்குரியது, கர்த்தர் இது எனக்காக தந்தார் என்று சொல்லி நீங்க இதை கிளைம் பண்ணி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே இந்த மாதத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன கடைபிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்யும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல இந்த ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமா? நம் வேதத்துல கூட பார்க்கிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 முதல் 14 வசனத்துல பார்க்கிறோம். ஈசாக்கு ஒரு பயங்கரமான பஞ்ச காலத்திலே, ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி சாய்த்து கர்த்தர் சொன்ன இடத்திலே அவன் விதைக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டிலே அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று பார்க்கிறோம். பஞ்ச காலத்திலே ஒருவேளை உங்களுடைய சிச்சுவேஷன் ட்ரையாக இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன வேலையில தான் இருக்கிறேன், இந்த வேலையில இருந்து எனக்கு அவ்வளோ பெரிய நன்மை, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு வேலை நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற இடத்தின்படி, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது அது எவ்வளோ வறண்டு போன நிலமாக இருக்கலாம், நூறத்தனையான அறுவடையை இந்த மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். No matter if your season looks like a famine and nothing seems to prosper, believe and trust in him like Isaac. Isaac obeyed God and sowed in a dry land, but heaven released abundance. This month of may the Lord bless the work of your hands and give you 100-fold blessing in everything you do. Remember, when God commands a blessing, a dry place becomes fruitful and your life will overflow beyond expectations. இது விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்துல அப்பா நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா எல்லாம் வறண்டு போன நிறங்கள் எல்லாம் மாறி கர்த்தாவே, நூறத்தனையான ஆசீர்வாதங்களை தந்து அப்பா அவங்க கைவிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா அபண்டன்ஸை கட்டளையிடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.